அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது சிவில் நீதிபதிகளுடைய ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டை பற்றிய ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமானது அறிவிக்கை ஜூன் 1, 2023 அன்னைக்கு கால்ஃபர் செய்யப்பட்டு 28/10/2023 அன்னைக்கு இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 28/10 29/10 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய 11/10 அன்னைக்கு சிவி கால்ஃபர் பண்ணாங்க. 20/10 மெமோ அப்லோட் பண்ணக்கூடிய இதெல்லாம் வெளியிட்டாங்க. அந்த ஓரல் டெஸ்ட் மார்க் 10/2/2024 வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டே வெளியிட்டாங்க. எப்போ அப்படின்னா பிப்ரவரி மாதம் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. 16/2 அன்னைக்கு வெளியிட்டாங்க. அந்த சிவில் ஜட்ஜஸுடைய ஃபைனல் ரிசல்ட்டில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் வெளிவந்துச்சு. அதை டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக வெளியிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சரியான இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி, அதாவது பொதுப்பிரிவு, அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு, அப்புறம் எம்பிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவில் அந்த இடஒதுக்கீடு முறையை சரியாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அதனால் பாதிக்கப்பட்டவங்க வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அது சரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே வெளியிட்ட அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு மறு லிஸ்ட்டை டிஎன்பிசி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த சென்னை ஹைகோர்ட்டோடைய அந்த ஆர்டரை அவங்க பேஸ் பண்ணி இவங்க இன்றைக்கி புதிய நியூ லிஸ்ட்டை அவங்க இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு லிஸ்ட்டு, ஃபைனல் லிஸ்ட்டு. ஓல்டு ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அது ஃபைனல் கிடையாது. இப்போ இந்த லிஸ்ட்டில் யார் நம்பர்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோ அவங்க தான் ஃபைனல் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை தான் டிஎன்பிஎஸ்சி அடுத்த கட்டத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது யாரை நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தெளிவாக. ஸோ 245 பதவிகளுக்கான இந்த நீதிபதிகளுக்கான இதில் யாருக்கெல்லாம் இது வழங்கப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் லிஸ்ட்டை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் கால்ஃபர் செய்யப்பட்டு 9 மாதங்களில் ஹோல் ப்ராசஸை கம்ப்ளீட் ஆன எக்ஸாம் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான், சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம். பட் இந்த ஒரு சின்ன ஒரு குளறுபடியினால் திரும்ப என்னுடைய ரேங்க் லிஸ்ட்டு ரிவைஸ்டு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிவைஸ்டு பண்ண ரேங்க் லிஸ்ட்னால் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு சில பேருக்கு இப்போ அவங்க நம்பரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் வராமல் அவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா லிஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ அவங்க ஃபஸ்ட் லிஸ்ட்டில் உனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து சில தப்புகள்னால உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுடைய அந்த ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது திடீர்னு வேலை இல்லை அப்படின்னா அது பாதிக்கப்படுறவங்க யாருன்னா அவங்க தான். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய ப்ரீவியஸ் நடந்த ஏஇ எக்ஸாம். இதே மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஏஇ எக்ஸாம்லேயும் ஏற்கனவே ஒரு ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அது நமக்குலாம் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது சில காரணங்களுக்காக அது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு ஒரு 8 மாதம் 9 மாதம் நடந்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வரும்போது ஏற்கனவே உள்ள ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள ஒரு 4-5 பேருக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் அவங்க நம்பர் வரலை, அவங்களுக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. ஒருத்தர் அவர் பண்ண தவறுனால வேலை கிடைக்காம போச்சுன்னா தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்க பண்ண சில மிஸ்டேக்னால் வேலை கிடச்ச மாதிரி கிடச்சி அது
லாஸ்ட்டில் இல்லைங்கும் போது அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் வெளியிடும்போது அதை ரொம்ப கவனமாக சிரமேற்கொண்டு அதை துல்லியமாக தெளிவாக வெளியிட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஏற்கனவே ஏஇயில் இது மாதிரி நடந்திருக்கு. திரும்ப ரிவைஸ்டு லிஸ்ட்டை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனி வருங்காலங்கள்லையாவதும் ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட்டு வெளியாகும்போது அந்த ஃபைனல் ரிசல்ட்டை டிஎன்பிஎஸ்சி வந்து முழுமையாக ஆராய்ந்து அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மேலே இன்னும் அதிகமான நம்பிக்கை வர மாதிரி அவங்க வெளியிட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசையும். ஸோ இந்த முறை எத்தனை பேர்த்துக்கு அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரில் நேம் வந்து இந்த ஆர்டரில் நேம் இல்லாமல் போச்சு நமக்கு தெரியாது. அதை நம்ம பார்த்தா தான் தெரியும். அதில் எனிவே அந்த பழைய லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இது இனிமேல் இதுதான் மெயின் லிஸ்ட்டு, ரிவைஸ்டு லிஸ்ட்டு. ஸோ போஸ்ட் ஆஃப் சிவில் ஜட்ஜ் இன் தி தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் அதில் வந்து ரிவைஸ்டு லிஸ்ட்டு வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் இது இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.